கிளைமேட் செம்மையாக இருக்குல்லங்க. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு சூடாக சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது முக்கியமாக மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட 1 kg மதுரை மட்டன் சுக்கா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற திண்டுக்கல் ஜாஃபர் கேட்ரிங். நான் உங்கள் ஃப்ரெண்டு யாசின். மக்களே, இந்த 1 kg மட்டன் சுக்கா பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சிறுமலைக்கு சமைச்சு கொடுக்க போகிறோம் ஆர்டருக்காக. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எலும்பு இல்லாத மட்டனை வாங்கி நல்லா 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி போட்டுருணுங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ சமைக்கிற அளவுக்கான பாத்திரம் எடுத்துருக்கேன். அப்போ தான் நல்லா கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே இப்போ நம்ம பூண்டு வந்து ஒரு 50 கிராம் எடுத்து தண்ணி ஊற்றி அரைச்சி போட்டுக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு 100 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 35 40 கிராம் போட்டுக்கணுங்க. இதுக்கப்புறம் தக்காளி ரொம்ப மினிமமாக போடணும். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் மட்டும் போட்டால் போதும். இதில் கரம் மசாலா போட்டு ரொம்ப முக்கியம். கரம் மசாலா போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த சுக்கா ஏன் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு அதுக்கு காரணம் நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 ml போடுங்க. ஏன்னா நல்லெண்ணெய் பதத்தை தான் நல்லாயிருக்கும். இதுக்கு கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்க. உப்பு பார்த்தீங்கன்னா கையில் காக்கை அளவுக்கு. கருவேப்பிலை நல்லா மணத்துக்காக போடணும். இந்த சுக்காவுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்குறது அந்த கேஷ்நட்டுடைய ஃப்ளேவர் தான், முந்திரி பருப்போட ஃப்ளேவர் தான். ஸோ முந்திரி பருப்பு போட்டாச்சு. இதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு. நீங்கள் நல்லாவே தெரியும், எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டேங்க. இதுக்கப்புறம் மிளகாத்தூளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பே பற்ற வைக்காமல் இருக்கும். இப்போ மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 10 கிராம் அளவுக்கு போட்டுக்க வேண்டியதுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 5 கிராம் அளவுக்கான சீரகத்தூள், ஒரு 10 கிராம் அளவுக்கான மிளகுத்தூளை போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். நம்ம ஊற்றிக்கக்கூடிய 1 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம்ல, நல்லா கொதிக்கட்டுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சோம்பேறி சுக்கா மாதிரிங்க. எல்லா மசாலும் மொத்தமாக போட்டுட்டு நம்ம அடுப்பில் ஏற்றுறதுனால நல்லா வதங்கட்டும். கம்ப்ளீட்டாக வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரேவியில் உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் கரெக்டாக சுருக்குன்னு இருக்கும். அதுதான் அந்த சுக்காவுக்கு டேஸ்ட். நம்ம நல்லெண்ணெய் மட்டன் சுக்கா பண்ணியிருக்கோம் பாருங்கள். நல்லா வெந்துச்சு. நல்லா பச்சை வாடை, முந்திரி பருப்பும் நல்லா ஏற்றி நல்லா போட்டிருக்கோம். உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. எதுவுமே தேவையில்லை. சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருந்துச்சு. நல்லா வந்துருச்சு. இது நல்லா வயசானவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் தாராளமாக சாப்பிடும். நல்லா இருக்கும். என்ன தனியாக பிரிஞ்சிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு ஆர்டருக்கு. இது நம்ம ஆர்டருக்கு அனுப்பிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வேறு என்ன உங்களுக்கு வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் அதையும் பண்ணலாம். தேங்க்யூ.